நான் உங்கள் விஜய் ஆதித்யா ஃப்ரெண்ட்லி டேக்ஸ் லாயர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேஸ் பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டியில் அப்படின்னா, நம்ம ரெகுலராக ஜிஎஸ்டி டேக்ஸ் லாவில் கேசஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இது வந்து என்னென்னா லாஸ்ட் மந்த்து 10th ஜூன் 10th அன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட். யார் யாருக்கும் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்கே இன்ஜினியரிங் வெர்சஸ் ஜிஎஸ்டி சென்ட்ரல் அண்ட் ஜிஎஸ்டி ஸ்டேட். ஸோ இதில் இஷ்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கிராஸ் எம்பவர்மெண்ட் ஜிஎஸ்டியில் வந்து இப்போது ஸ்டேட்டோட டீலராக இருப்பார். அவர் ஸ்டேட்டில் தான் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க அவர் டீலராக. பட் வந்து சென்ட்ரல் அஃபீஷியல்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் விங்கோ இல்லை ஆடிட் விங்கோ வந்து ஆடிட் பண்ணுவாங்க அந்த யூனிட்டை. இது வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது சட்டத்தில். இந்த மாதிரி வந்து கிராஸ் எம்பவர்மெண்ட்டை பற்றி வந்து நம்ம ஜிஎஸ்டியில் பெருசாக கிளாரிஃபை பண்ணலை இது வரையிலும். கிராஸ் எம்பவர்மெண்ட் வந்து ஜென்ரலாக பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஸ்டேட் ஆஃபீஸர் வந்து சென்ட்ரலில் போய் பண்ணக்கூடாது, சென்ட்ரல் ஆஃபீஸர் ஸ்டேட் ஆஃபீஸர் கூட பண்ணக்கூடாது. பட் நான் வந்து ஒரு சென்ட்ரலில் அது மாதிரி ஒரு கேஸ் அட்டன் பண்ணும்போது அவர்கிட்ட பேசும்போது இல்லை இன்டெலிஜென்ஸ் விங் ஆடிட்லாம் நாங்கள் பண்ணலாம், அதெல்லாம் கமிஷன் நோட்டிஃபிகேஷனே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஏசி லெவலில் ஒரு ஆஃபீஸரையும் ஒரு சூப்பரண்ட் லெவலில் ஒரு ஆஃபீஸரையும் நான் பார்த்து மீட் பண்ணி பேசும்போது கிளாரிஃபை பண்ணாங்க. பட் இந்த கேஸ்க்கு நம்ம வரலாம். இந்த கேஸில் என்ன இஷ்யூ அப்படின்னா, பிஎஸ்கே இன்ஜினியரிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃபீஸர் அண்ட் சென்ட்ரல் ஆஃபீஸர் ஜிஎஸ்டியில் அப்படின்னும் போது கிராஸ் எம்பவர்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஏற்கனவே ஸ்டேட்டில் வந்து ஆடிட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, சென்ட்ரலில் வந்து அகைன் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரெண்டு பிட்வீன் த டூ ஜூரிஸ்டிகேஷனுக்கு. அதுக்கு வந்து கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே சேம் இயர் சேம் சப்ஜெக்ட் மேட்டர் இருந்தால் தான் கிராஸ் எம்பவர்மெண்ட் வந்து வராது. இந்த உங்கள் கேஸில் வந்து என்ன அப்படின்னா சேம் சப்ஜெக்ட் மேட்டரே கிடையாது. இப்போ வந்து லைக் சென்ட்ரல் வந்து ஒரு சப்ஜெக்டை டீல் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபினான்ஷியல் இயர்லனா, அதே ஃபினான்ஷியல் இயரில் ஸ்டேட் வந்து வேறு சப்ஜெக்ட் மேட்டரை வந்து டீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபேவர் டு டிபார்ட்மெண்ட். ஸோ இதை ரொம்ப கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஃபினான்ஷியல் இயரில் சென்ட்ரல் அஃபீஷியல்ஸும் வந்து ஆடிட் பண்ணுறாங்க அண்டர் செக்ஷன் 65ல், ஸ்டேட் அஃபீஷியல்ஸும் அண்டர் 65ல் ஆடிட் பண்ணுறாங்க. பட் ஒரே ஃபினான்ஷியல் இயர் தான், சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் டிஃப்ரென்ஸ். இது வந்து அலோவ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆர்டரை டிபார்ட்மெண்ட் ஃபேவர். ஸோ இன்றைக்கி இந்த டேக்ஸ் லாவோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.